இன்றைக்கு காலையிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தொடர் சூறாவளி பிரச்சாரத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய 100வது வட்டத்தில் எங்களுடைய பிரச்சாரத்தினை நடுவிலே உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்களிடத்திலே செல்லும்போது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காண முடிகிறது. நாளுக்கு நாள் அதிகப்படியான ஒரு எழுச்சியைத்தான் மக்களிடத்திலே காண முடிகிறது. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வர வேண்டும் என்பதிலே வாக்காளர் பெருமக்கள் மிக உறுதியாக இருக்கின்றார்கள். ஒரு தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டுகளை வைப்பது எப்போதும் காலத்திற்கு எல்லாருக்கும் தெரிய வந்த விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றும் இல்லை, அவங்க மோடி இல்லை அமித்ஷாஜி அவங்களோட கூட்டு வந்து பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. இந்த தொகுதியில் திமுக தான் மீண்டும் உதிக்கப் போகிறது. அண்ணா நகருக்கு வரல, வில்லிவாக்கம் பார்டர் தான் அது. அண்ணா நகர் தொகுதிக்குள்ள இல்லை அவரோட பிரச்சாரம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போலதான், ஒரு ஈர்ப்பின் காரணமாக இளைஞர்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இளைஞர்களுக்கு புரியும் யார் சரியான ஆட்சியை தருவார்கள், மக்களை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தலைவர் யார், உண்மையாலுமே இந்த மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற அரசு எந்த அரசு என்பதை புரிந்து கொள்வார்கள். அண்ணா நகர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், பல தலைவர்கள் வந்திருக்கலாம், பல பேர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கலாம், பல கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்க காலகட்டத்திலிருந்து இன்று வரை இந்த சென்னையுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எத்தனை நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை வாக்காளர் பெருமக்கள் ஒரு நிமிஷம் சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே கடந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்து மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் உங்களுக்கு எல்லா திட்டங்களும் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாறும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியனுக்கு வாக்களிக்குமாறு மீண்டும் ஒருமுறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.